தென்காசி மாவட்ட வனப்பகுதியில் கணக்கெடுப்பு பணியின் போது ஆண் யானை ஒன்று குரட்டை விட்டு தூங்கிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. குற்றாலம், கடையநல்லூர், சங்கரன்கோவில், சிவிகிரி வனச்சரக பகுதிகளில் 35 குழுவினர் யானைகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கடையநல்லூர் வனச்சரக பகுதியில் நடைபெற்ற ஆய்வின் போது ஆண் யானை ஒன்று குரட்டை விட்டு தூங்குவதை அதிகாரிகள் படம் பிடித்திருக்கிறார்கள். மேலும் அதே பகுதியில் குட்டிகளுடன் 10க்கும் மேற்பட்ட யானைகள் வலம் வருவதும் தெரியவந்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் சாய்ந்தன. நடப்பாண்டு 20,000 ஏக்கர் பரப்பளவில் கோடை நெல் சாகுபடி பணிகள் நடைபெற்று தற்போது அறுவடைக்கு தயாராக இருந்தன. கடந்த 10 தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக கொரடாச்சேரி, வரம்பியம், நீடாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் 1000 ஏக்கர் நெல் பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. ஏக்கருக்கு 15,000 முதல் 20,000 வரை செலவு செய்துள்ள நிலையில் தங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கிட்டத்தட்ட மன்னார்குடி, நெடுவாக்கோட்டை, உள்ளிக்கோட்டை, வரம்பியம், கொடராச்சேரி ஆகிய பகுதிகளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ஏக்கருக்கு மேலே படுக்கையாகவே இருக்குது. அதை திருப்பி எடுத்து கட்டுறதுக்கு பாதி கொட்டி போயிடுது. அதே சமயத்தில் முளைச்சி வந்துடுது நெல். இந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். அதனால் உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் மூலமாக உரிய கணக்கெடுப்பு எடுத்து உடனடியாக நிவாரணம் வழங்கணும். நிவாரணம் குறைந்த நிவாரணம் இல்லாமல் கூடுதலாக நிவாரணம் வழங்கிடணும்னு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம்.